ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட இரட்சகருடைய வல்லமை, இரட்சகருடைய மகிமை ஒவ்வொரு மேலும் ஆளுகை செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்று அநேகர் வாழ்க்கையில் பல பலவீன போராட்டத்தோடு வாழுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் கூட இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தி நமக்கு சுகத்தை வாங்கி கொடுத்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாய் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்போ சுகமாய் இருக்க முடியாது. அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய சதை கிழிக்கப்பட்டது, அவருடைய முதுகு சலடை போல கிழிக்கப்பட்டது, அவர் 3 முறை கீழே விழுந்து மொழி பேர்ந்து ரத்தம் வந்தது, விழாவிலே குத்தப்பட்டார். ஏன்? நம்மளை சுகவானாக மாற்றுவதற்கு, நம்மளை பலவானாக மாற்றுவதற்கு இயேசுதான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அவர் வாங்கி கொண்டு நம்மளை சுகவானாய் அவர் மாற்றி விட்டார். அப்ப இந்த சுகத்தை தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சுகத்தை அனுபவிக்க முடியாமல் பல பலவீனத்திலே பெயர் சொல்ல முடியாத வியாதிகள் இந்த நாளில் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சந்ததியில, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வரக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்ப நீங்க கேட்கலாம். அன்பார்ந்தவர்களே, அதுக்கு தான் நான் சொல்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, எபிரேயர் 10:23. எபிரேயர் 10:23, நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. அப்ப நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யணும்? அறிக்கையிடணும், அதாவது பேசணும். அறிக்கையிடும் போது வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் கூட, இந்த வேலையிலும் கூட ஒரு சுகமளிக்கும் விசுவாச அறிக்கை என்று சொல்லி நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம் எங்கள் ஆலயத்திலிருந்து. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கல் வரைக்கும் நம்முடைய சரீரத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்கிறது, அந்த உறுப்புகள் பைபிளில் எந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் அது ஆதாரம் காட்டி நாங்கள் ஒரு விசுவாச அறிக்கையை தயார் பண்ணியிருக்கிறோம். உறுப்புகள், எத்தனை உறுப்புகள் நம்முடைய சரீரத்தில் இருக்கு, அத்தனை உறுப்புகளும் நாங்கள் சொல்லி அறிக்கிட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அறிக்கை பண்ணும்போது அந்த அறிக்கை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதான் விதைங்கிறது. வாயை திறந்து சொல்றதுதான் விதை. அப்ப இந்த விதை நீங்க விதைக்கணும், சொல்லணும் வாயை திறந்து. அப்போ ஒரு சுகத்தின் வலிமை, அதாவது உன் வாயை விரிவா தர நன்மையில நிரப்புவேன் அப்படின்னு தேவன் சொல்றார். அப்ப நம்ம வாயை விரிவா திறந்து அறிக்கை பண்ணும்போது ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாருங்க. இது ஒரு சுகமளிக்கும் விசுவாச அறிக்கை என்று சொல்லி நாங்கள் தயார் பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இதன் மூலமாக ஒரு சுகத்தின் வல்லமையை பார்ப்பீங்க. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள் எத்தனை பலவீனப்பட்டவர்கள் இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல, எத்தனை பேர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கள் இந்த வசனத்தை சொல்லும் போது ஒரு சுகத்தின் வல்லமையை பார்ப்பார்கள். இதை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், நம்ம ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில், இந்த நேரத்திலும் கூட இந்த சுகமளிக்கும் விசுவாச அறிக்கையை ஆண்டவரே நீங்க உருவாக்கி கொடுத்திருக்கீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட, இந்த வேளையிலும் கூட தகப்பனே இயேசப்பா, ஆண்டவரே நீர் பரிகாரி தகப்பனே, ஆண்டவரே மெய்யாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்கள் துக்கங்களை சுமந்திருக்கிறீங்க. உங்க தழும்புகளால் நாங்கள் சுகமா இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே வசனத்தை அனுப்பி சுகத்தை தருவேன்னு சொன்னீங்களே, நாங்க வசனத்தை அறிக்கையிட்டு வசனத்தை விதைச்சு சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்க தகப்பனே. ஆண்டவரே உலகமெல்லாம் இந்த வார்த்தை கடந்து போய், உலகமெல்லாம் இந்த விசுவாச அறிக்கையை கடந்து போய் அநேக மக்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்க. கூட இருக்கட்டும். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அறிக்கை இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகத்தால் நிரப்புங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுக்கு மகிமை. இதை தொடர்ந்து அந்த வசனம் வருகிற வரை நீங்கள் நினைச்சீங்க, தொடர்ந்து அறிக்கையிடுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு சுகத்தை நீங்க பார்ப்பீங்க. தேவனுக்கு மகிமை. என்னுடைய தலை சிரசு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய நெற்றி இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கண் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய புருவம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய இமைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கண்மணி இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கன்னம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய காது இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய மூக்கு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய வாய் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய மேல் வாய் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய உதடுகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது.
என்னுடைய நாக்கு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய நாக்கு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய பற்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய பற்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கடவாய் பற்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கடவாய் பற்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய தொண்டை இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய தொண்டை இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய தாடை இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய தாடை இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய முகம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய முகம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கழுத்து இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கழுத்து இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய தோல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய தோல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய முதுகு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய முதுகு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய பிடரி இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய பிடரி இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய புயம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய புயம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கை விரல்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கை விரல்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய பெருவிரல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய பெருவிரல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய சுண்டு விரல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய சுண்டு விரல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய விரல் நுனி இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய விரலின் நுனி இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய நகம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய நகம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய உள்ளங்கை இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய உள்ளங்கை இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய நெஞ்சு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய நெஞ்சு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய விலா இயேசுவின் தழும்பு இருக்கிறது. என்னுடைய விலா இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய வயிறு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய வயிறு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய அடி வயிறு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய அடி வயிறு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய குடல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய குடல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய இருதயம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய இருதயம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய ஈரல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய ஈரல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய தொப்புள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய தொப்புள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய இடுப்பு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய இடுப்பு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கால்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கால்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய தொடை இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய தொடை இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய முழங்கால் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய முழங்கால் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கணுக்கால் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கணுக்கால் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய குதிங்கால் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய குதிங்கால் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய பாதம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய பாதம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய உள்ளங்கால் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய உள்ளங்கால் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கால் பெருவிரல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய கால் பெருவிரல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய தோல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய தோல் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய சதை இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய சதை இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய நரம்புகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய நரம்புகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய எலும்புகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய எலும்புகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய விலா எலும்பு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. என்னுடைய விலா எலும்பு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது. நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கும் நான் வியாதிப்படுவது இல்லை. தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கும் நான் வியாதிப்படுவதில்லை. கர்த்தர் என்னை ஆரோக்கியமாக படைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை ஆரோக்கியமாக படைத்திருக்கிறார். இயேசுவினிடத்தில் எல்லா வியாதிக்கும் தெய்வீக சுகம் உண்டு. இயேசுவினிடத்தில் எல்லா வியாதிக்கும் தெய்வீக சுகம் உண்டு. எகிப்தியர் அனுபவித்த எந்த வியாதியும் என்மேல் வர முடியாது. எகிப்தியர் அனுபவித்த எந்த வியாதியும் என்மேல் வர முடியாது. கர்த்தரே எனக்கு பரிகாரி. கர்த்தரே எனக்கு பரிகாரி. சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து நானும் சுகமடைகிறேன். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து நானும் சுகமடைகிறேன். என் வியாதியை விலக்கி அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். என் வியாதியை விலக்கி அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வசனத்தை அனுப்பி அழிவுக்கு என்னை தப்புவிப்பார். கர்த்தர் வசனத்தை அனுப்பி அழிவுக்கு என்னை தப்புவிப்பார். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாய் இருக்கிறேன். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாய் இருக்கிறேன். ஆரோக்கியம் வரப்பண்ணி என் காயங்களை அவரே ஆற்றுவார். ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை அவரே
கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குவார். கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குவார். இயேசு பலவீனங்களை சுமந்ததால் நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு பலவீனங்களை சுமந்தால் நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்குவார். என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்குவார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்னை முடிசூட்டுவார். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என்னை முடிசூட்டுவார். என் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவேன். வாழ வயது நாட்களுக்கு திரும்புவேன். நான் முதிர் வயதிலும் கனி தந்து பூஷ்டியும் பசுமையா இருப்பேன். நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாய் இருப்பேன். என்னுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. என்னுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். என் எலும்புகளில் ஊன் பூஷ்டியாய் இருக்கிறது. எலும்புகளில் ஊன் புஷ்டியாய் இருக்கிறது. 120 வயதிலும் மோசையின் கண் இருளடையவில்லை, அதே போல் என் கண்ணும் குறைவுபடாது. 120 வயதிலும் மோசேயின் கண் இருளடையவில்லை, அதே போல் என் கண்ணும் குறைவுபடாது. 85 வயதுள்ள அன்னாள் என்ற விதவைக்கு உபவாசித்து ஜெபிக்க பெலன் தந்தவர் எனக்கும் பெலன் தருவார். 85 வயதுள்ள அன்னாள் என்ற விதவைக்கு உபவாசித்து ஜெபிக்க பலன் தந்தவர் எனக்கு பலன் தருவார். எந்த பொல்லாப்பு நேரிடாது, எந்த வாதையும் என் கூடாரத்தை அணுகாது. எந்த பொல்லாப்பும் நேரிடாது, எந்த வாதையும் என் கூடாரத்தை அணுக முடியாது. சவிக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி என்னை குணமாக்குவார். சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி என்னை குணமாக்குவார். சமாதானத்தோடு போய் என் வேதனை நீங்கி சுகமாயிருப்பேன். சமாதானத்தோடு போய் என் வேதனை நீங்கி சுகமாயிருப்பேன். இயேசுவின் தழும்புகளால் நான் ஏற்கனவே குணமாகிவிட்டேன். இயேசுவின் தழும்புகளால் நான் ஏற்கனவே குணமாகிவிட்டேன். இயேசுவின் கரத்தின் வல்லமையால் நான் சொஸ்தமாகிறேன். இயேசுவின் கரத்தின் வல்லமையால் நான் சுகமாகிறேன். நான் சுகமடைவதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நான் சுகமடைவதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இனி ஒரு சாபமும் என் வாழ்க்கையில் இல்லை. இனி ஒரு சாபமும் என் வாழ்க்கையில் இல்லை. சாத்தானால் வியாதிப்பட்ட யோபுவை சுகமாக்கி கர்த்தர் என்னையும் சுகமாக்குவார். சாத்தானால் வியாதிப்பட்ட யோபுவை சுகமாக்கி கர்த்தர் என்னையும் சுகமாக்குவார். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கர்த்தருடைய வசனம் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். கர்த்தருடைய வசனம் என் உடலெல்லாம் ஆரோக்கியம். நான் ஒரு பலவான். நான் ஒரு பலவான். கர்த்தர் என்னை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பார். கர்த்தர் என்னை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பார். என்னை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். என்னை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார். என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் வீசுவார். என் மாமிசம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். என் மாமிசம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். எனக்கு சத்துவத்தையும் பலனையும் அருளுவார். எனக்கு சத்துவத்தையும் பலனையும் அருள்வார். எனக்கு எந்த பொல்லாப்பும் நேரிடாது. எனக்கு எந்த பொல்லாப்பும் நேரிடாது. என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருக்கும். என் அரண்மனைக்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருக்கும். விசுவாசமுள்ள என் ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். கர்த்தர் என்னை எழுப்புவார். விசுவாசமுள்ள என் ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் என்னை எழுப்புவார். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறபடியால் தேவனுடைய மகிமையை காண்பேன். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறபடியால் தேவனுடைய மகிமையை காண்பேன். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. நான் சுகமடைவதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நான் சுகமடைவதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. மெய்யாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்து விட்டார். மெய்யாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்து விட்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா, துக்கமா, கவலையா, கஷ்டமா? இயேசு அற்புதங்களை செய்வார். எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், 64 RS நகர், அள்ளம்பட்டி, விருதுநகர். செல்போன் 9433131673. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.